ஓம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டது பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கி. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலகெங்கும் வாழுகின்ற அனைத்து மக்களும் பெற வேண்டும் என்று கலியுகத்தின் தெய்வமாகிய காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளையும் அலங்கார கந்தனாம் நல்லூர் கந்தனுடைய பேரருளையும் சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆவணி மாதம் 6ஆம் நாள் 23/8/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்று ஆவணி மாதத்தினுடைய முதலாவது ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஒவ்வொரு மாதங்களிலே ஒரு கிழமைகளுக்கு ஒரு சிறப்பு. இந்த ஆவணி மாதத்திலே ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு தனித்துவமான சிறப்பு. ஆவணி ஞாயிறு சூரிய பகவானை வழிபாடு செய்வது, முடிந்தவர்கள் சூரிய பகவானுக்கு பொங்கல் வைத்து பிரார்த்தனை செய்வது, ஆலயங்களில் சூரிய பகவானுக்கு இளநீர் அபிஷேகம் செய்து கொள்ளுவது, இவ்வாறு சிறப்போடு கூடிய ஆவணி ஞாயிறு முதலாவது ஞாயிற்றுக்கிழமை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த ஆவணி மாதத்தில் தனித்துவமான சிறப்பு. அது மட்டுமல்லாமல் இன்று காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி வழிபாடு செய்கின்ற திதியை அடிப்படையாக கொண்ட ஏகாதசி விரதம். இது வளர்பிறை தேய்பிறை என்று 2 வளர்பிறையிலும் தேய்பிறையிலும் 2 பட்சங்களிலுமே இந்த ஏகாதசி என்பது இந்த 11ஆவது திதியாக வரக்கூடியது. விஷ்ணு ஆலயங்கள் நடைபெறுகின்ற சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் கலந்து இறையருளை எல்லாம் பெறுகின்ற வகையிலும் அமைந்திருப்பது. அது மட்டுமல்லாமல் இன்று ஆவணி மாதத்தினுடைய மூல நட்சத்திரம் ஆவணி மூலம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக போற்றப்படுகின்றவர் இறைவன். அங்கிங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய் அணுவுக்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் பிரம்மமாய் ஜோதி பிழம்பாகிய இறைவன். விண்ணக தேவரின் அன்னவும் மாட்டாத மெய்ப்பொருள் என்று போற்றப்பட்ட இறைவன் பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படி பெற்ற நாள் இந்த ஆவணி மாதத்து மூல நட்சத்திரம். சிவனாலயங்களிலே இன்று பிட்டு நிவேதனம் வைத்து அடியவர்களுக்கெல்லாம் பிரசாதமாக வழங்குகின்ற ஒரு சிறப்போடு கூடியது. இது பல இடங்களிலே இந்த சம்பவங்களை சிறார்களை மாணவர்களை கொண்டு ஒரு நாடகம் போல நடத்தி காட்டி இந்த பிட்டுக்கு மண் சுமந்த கதையை அங்கே சுருக்கமாக செய்து கொள்வார்கள். இன்று அந்த பிட்டு பூசை நடைபெறுகின்ற சிறப்போடு கூடிய நாள் ஆவணி மாதத்து மூல நட்சத்திரம். அத்தோடு இன்றைய தினம் குங்கிலியக்கலைய நாயனார் என்ற நாயனாருடைய குருபூஜை நாள். தன் வாழ்நாள் பூராவும் இறை வழிபாட்டிற்கு குங்கிலியத்தினாலே சாம்பிராணி தூபமிட்டு பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்து வந்தவர் குங்கிலியக்கலையர். அவரை இறைவன் பல்வேறு வகையிலும் சோதனை கொடுக்கின்றான், வறுமையை கொடுக்கின்றான். அப்பொழுதும் அவர் விடவில்லை. அந்த குங்கிலியத்தை எடுத்து இறைவனுக்கு குங்கிலியத்தினாலே தூபம் போட்டுத்தான் பிரார்த்தனை செய்து கொள்ளுவார். வறுமை வாட்டுகிறது. மனைவியானவள் சமையலுக்கு எந்த விதமான பொருள்களும் இல்லை என்று, பணமும் இல்லை. தன்னுடைய தாலியிலே கழுத்திலே கிடந்த தாலியை எடுத்து இதை கொண்டு போய் வைத்துவிட்டு வீட்டுக்கு வேண்டிய சமைப்பதற்கான பொருளை கொண்டு வாருங்கள் என்று கொடுத்து அனுப்புகிறாள். இந்த குங்கிலியக்கலைய நாயனார் தாலியை கொண்டு போகிற பொழுது வழியிலே குங்கிலியம் விட்டு கொண்டு ஒருவன் வருகின்ற பொழுது உடனே அவனிடத்திலே இந்த தாலியை கொடுத்து முழு குங்கிலியத்தையும் பெற்று ஆலயத்திலே கொண்டு போய் சென்று தூவம் போட்டு கொண்டே இருப்பார். இவற்றையெல்லாம் பார்த்த இறைவன் மனநெகிழ்ந்து அந்த குடும்பத்திற்கு செல்வத்தையும் சிறப்பையும் உயர்வையும்
தானியங்களை எல்லாம் அள்ளி கொடுத்தான். எங்கு பக்தி அதிகம் இருக்கிறதோ அங்கு இறைவன் சோதிப்பான். சோதிக்கின்றவன் கைவிட மாட்டான். நல்லவர்களை இறைவன் சோதிப்பான், பக்தர்களை இறைவன் சோதிப்பான். இந்த தங்கம், வெள்ளி, இரும்பு, செப்பு, ஈயம் என்கின்ற லோகங்களிலே உயர்வானது எது என்றால் தங்கம். ஆனால் அந்த தங்கத்துக்கு சோதனை உண்டு. நாம் ஒரு செப்பை கொண்டு போய் கடையிலே கொடுத்தால் நிறுத்திவிட்டு பணத்தை கொடுத்து விடுவார்கள். பித்தளையை கொண்டு போய் கொடுத்தால் நிறுத்திவிட்டு பணத்தை கொடுத்து விடுவார்கள். ஈயத்தை கொடுத்தால் நிறுத்திவிட்டு பணத்தை கொடுப்பார்கள். தங்கத்தை கொண்டு போய் கொடுத்தால் நிறுத்திவிட்டு பணம் தர மாட்டார்கள். அதனை உரசி பார்ப்பார்கள். 1க்கு 2 தரம் உரசி பார்த்து நெருப்பு தண்ணி வைத்து இது சுத்தமான தங்கம்தானா, இது 22 கேரட்டாண்டெல்லாம் செக் பண்ணுவார்கள். தங்கத்துக்கு சோதனை அதிகம். அதே போல பக்தனுக்கு சோதனை அதிகம். ஆனால் அந்த சோதனை வாழ்விலே உயர்வு பெறுவதற்கு என்ற நல்ல சிந்தனையோடு நாமும் இன்றைய தினத்திலே குங்கிலிக்கலைய நாயனாரையும் வழிபாடு செய்து சிவன் ஆலயங்களிலே பிட்டி நிவேதனம் வைத்து பிரார்த்தனை செய்வதோடு ஆவணி ஞாயிறிலே சூரிய பகவானையும் வழிபட்டு ஏகாதசியிலே விஷ்ணுவையும் வழிபாடு செய்து இறையருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து. சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம்.